வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி வக்ர பெயர்ச்சி, சாட்டன் வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறாரு. ஆஸ் பர் அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி நகருதா, சனி வந்து ரெட்ரோகிரேட்னா அது பின்னாடி நகருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில பார்வையிலாம் அந்த அஸ்ட்ரானமி படி அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த பூமியுடைய சில டிகிரியில் வந்து சுழலும் போது சில ஸ்லோ மோஷனில் அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். பட் அதுதான் ரெட்ரோகிரேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த கிரகமும் அப்படி பின்னாடி நகரது இல்லை, ராகு கேது தவிர. இது வந்து அந்த மாதிரி இது ஒரு இலூஷன் சொல்லலாம், இல்லை அப்படி தெரியும்னு சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு பலன் இருக்குது, அஸ்ட்ராலஜியில் அப்படி ஒரு பலன் இருக்குது. இப்போ சனி பொதுவாக நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்டது செய்கிறவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அதுக்கான பலன்களை கொடுக்குறார். சரி, இப்போ இந்த வக்ரம் வந்து ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது, மீனமில் நடந்தது. வக்ரம் என்பது வந்து அந்த மீனமை விட்டுட்டு மறுபடியும் கும்பத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். வரல, மீனம்லேயே தான் இருக்கார். மீனத்திலேயே தான் வக்ரம் அடைகிறாருன்னா மீனத்திலே பின்னோக்கி தெரிகிறார், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோட எண்ணில் நான் இதை பற்றி பேசுகிறேன். உலகளவிய மாற்றங்கள் எப்படி வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். மெயினாக சனி தான் ஒரு மனிதனுடைய தொழில் அடையாளம். ஸோ கரியரை தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எந்தெந்த ராசிக்கு எப்படி வரப்போகுதுன்னு தனித்தனியே ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் ஜனன ஜாதகம்ல பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ சாட்டனுடைய இந்த வக்ர பயிற்சிக்கு சனியுடைய பொசிஷன் என்ன, அவர் யோகரா பாவியா, மிதமாக இருக்காரா, யோகமாக இருக்காரா, பாசிட்டிவாக இருக்காரா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கார், ஷட்பலா ஸ்கோர் என்ன, டோட்டலாக என்னன்றதை நீங்கள் வந்து கணிச்சு வச்சிங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, அதர் சர்வீஸ் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இப்போ நம்ம சனி வக்ர காலத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி. சிம்மம் சனி வக்ர காலம் ஒரு பொன்னான காலமா? ஏன்னா சிம்மத்துடைய மனநிலை, சிம்ம ராசியை சேர்ந்த நீங்கள் என்ன அஷ்டம சனி போட்டு ஒரு பக்கம், இந்த பக்கம் ஜென்மத்திலே கேது, எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. குரு ஒருத்தர் தான் 11th ஹவுஸில் இருக்கார். பட் இருந்தாலும் அவர் வெறும் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாரு. பட் சனி 8th ஹவுஸில் ஃபேமிலி, ஹெல்த்து, மைண்டு, ஹாப்பினஸ்ஸு, டிப்ரெஷன், டிஸப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நிறைய பேர் சொன்ன வார்த்தை சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கோவம் நிறைய பேருக்கு வருது, கண்ட்ரோல் இல்லை, எமோஷனலாக வந்து ஒரு இம்பேலன்ஸ். ஏன்னா எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிற ராசி தான் சிம்மம். பெஸ்ட் இன் கிளாஸ், நான் பண்ணால் அது பெஸ்ட்டு, நான் சொன்னால் அது பர்ஃபெக்ட், நான் செஞ்சால் அது சக்ஸஸ் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த சிம்மத்துக்கு லைஃப்பில் சோதனை மேலே சோதனை வந்து கூட இருக்கவங்களே ஒத்துழைக்காமல், ஃபேமிலியும் புரிஞ்சிக்காமல், மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இப்போது எப்படி இருக்கும் அந்த சிம்ம ராசியோட மனநிலை? அப்படி தான் உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். ஒரு வேலை விஷயத்தில், ஒரு ஃபேமிலியில், ஒரு ஹெல்த்தில், ஒரு லைஃப்பில், ஒரு சேலஞ்சில், ஒரு விஷயத்தில் ஒரு ஃபோக்கஸே இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, என் பையன் நல்லா படிப்பான், ஆனால் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு மாதிரி டல்லாகிறான், என் பொண்ணு நல்லா படிப்பா, இப்போ ஏதோ அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையுது, மெமரி லாஸ் ஆகுது. அது அந்த ராசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு, அந்த மாதிரி 8th ஹவுஸில் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பட் நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, குரு ஆல்ரெடி அங்கே 11ல் வந்து உங்களுக்கு பொசிஷனில் இருக்குது. ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் உங்களுக்கு என்னென்ன நல்லதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சனி 8th ஹவுஸில் இருந்தாலும் வக்ர காலத்தில் அது பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிடும். பின்னோக்கி நகரும் போது அந்த அஷ்டம சனியுடைய பலனில் உள்ள நெகட்டிவிட்டியை அதுவே கட் பண்ணும் செல்ஃபாக. இதை தான் சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம். ஒரு கிரகம் வந்து தன்னைத்தானே வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கும். அப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது அந்த 8th ஹவுஸுடைய ஆக்டிவேஷனை மாற்றும். 8th ஹவுஸுடைய ஆக்டிவேஷன் மாற்றுச்சுனாக்கா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அதில் நடக்கக்கூடிய கெடுதலை நிறுத்தி அதில் நடக்கக்கூடிய நன்மைகளை நடத்தும். சரி, 8 நாள் என்னங்க நல்லது? 8 நாளே கெட்டது தானே. 8ல் நிறைய நல்லது இருக்குது. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நல்லா நீண்டு நெடுங்காலம் வாழணும்னா அந்த 8 பலமாக இருக்கணும். ஒரு மனிதன் வந்து எத்தனை கண்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன், நான் பெரிய ஆக்சிடென்ட் நான் தப்பிச்சிட்டேன், எஸ்கேப், என் காரு தூளாகிடுச்சு பட் நான் தப்பிச்சிட்டேன், ஆகாயத்திலிருந்து குதிச்சேன் நான் பட் நான் தப்பிச்சிருக்கேன், வெள்ளம் வந்தது நான் தப்பிச்சிருக்கேன், எத்தனையோ கண்டங்கள், நெருப்பு, தீக்காயங்கள் நான் தப்பிச்சிருக்கேன். இதுதான் அந்த கண்டங்களை தப்பிக்க வைக்கிறது 8. அவமானங்கள்லேருந்து காப்பாற்றுறது 8. அவமானத்தை கொடுக்குறதும் 8, அவமானங்களை காப்பாற்றுறதும் 8. அந்த 8ஆம் இடம் வலுவாக இருந்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அவமானங்களும் உங்களை காப்பாற்றப்படும். ஸோ 8th ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அஷ்டம சனியில், மன நெருக்கடி, மனக்குழப்பம், வருத்தம், ஒன்றும் புரியல, எங்கே காலை வச்சா தடங்கள், நம்ம நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி நிறைய பேர் தயக்கப்பட்டு ஒரு முயற்சி செய்ய முடியாமல், ஒரு விஷயத்தில் முழுமையாக ஈடுபட முடியாமல், ஒரு மாதிரி இதெல்லாம் சரியாக வருமான்ற செல்ஃபாகவே ஒரு டவுட் வந்து
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து உங்களை அப்படியே இந்த 137 நாட்கள் மாற்றம் செய்ய போகுது. ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 வரைக்கும் இந்த சனி வக்ர காலம் மீனம்லேருந்து மாறிடுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். மீனம்லேருந்து அப்போ மாறிடுமா, கும்பத்துக்கு போயிடுமா, மகரத்துக்கு போயிடுமா, மேஷத்துக்கு போயிடுமா, எப்படி போகும்? போகாது. அது மீனம்லேயே தான் இருக்கும். அதே ராசியில் இந்த 137 நாட்கள் அதே இடத்துல அங்கே பின்னோக்கி அப்படி ட்விஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போது அந்த 8th ஹவுஸில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து அவர் டேர்ன் பண்ணி அதில் உள்ள நன்மைகள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ சிம்மத்துக்கு இது ஒரு குட் நியூஸ். சரி, உடனே நீங்கள் கேட்பீங்க, இது வந்து என் ஜாப் ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா, என் மேரேஜ் லைஃப் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை என் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுமா, என்ன ஹெல்ப் பண்ணும், எனக்கு பணம் கொடுக்குமா, என்ன லாட்ரி அடிக்குமா, என்ன லக் வருமா, என்ன வரும்? 8ஆம் இடம் அப்படிங்கிறது சனி இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 7. 6ங்கிறது உங்களுடைய நோய், கடன், எதிரிகள், பிரச்சனைகள். 7ங்கிறது உங்களுடைய கலஸ்தரம், உங்களோட பார்ட்னர்ஷிப், உங்களோட கூட்டாளி, உங்களோட லைஃப் பார்ட்னர். ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் இது 7th ஹவுஸ். இந்த 6, 7க்கு அதிபர்கள் வந்து 8ஆம் இடத்துல போய் பொசிஷன் எடுக்கும் போது ஒரு எதிர்ப்புனால, ஒரு கடன்னால, ஒரு பிரச்சனைனால, ஒரு தடங்கல்னால, ஒரு தயக்கம், ஒரு குழப்பம், ஒரு நடுக்கம், ஒரு வருத்தம், இதுலேருந்து கொஞ்சம் விடுபட வச்சிரும். மனுஷனுக்கு வந்து கிளியர் மைண்டு, ஒரு கிளாரிட்டியோட ஒரு மைண்ட் வந்து கிளியர் மைண்டாக இருந்தால் எல்லாமே பாசிட்டிவ். கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருந்தால் அவனுக்கு நன்மை நடந்தால் கூட அவனுக்கு தெரியாது, அவனால் உணர முடியாது. அப்போ இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்லேருந்து உங்களை வந்து கிளியர் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடும். கிளாரிட்டி, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுன்றதை கிளியராக கண்டுபிடிக்க வைக்கும். பாஸ்ட்டில் நம்ம பண்ண எரர் என்ன, எங்கே நம்ம கோட்டை விட்டோம், எங்கே நம்ம தப்பு பண்ணோம், எங்கே நம்ம சரி பண்ணியிருக்கலாம், எங்கே சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வக்ர காலம் உங்களுக்கு பயன்படும். அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணலாம். மேரேஜ் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம், ஹெல்த் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம், பிஸ்னஸில், கரியரில், ஜாபில், ஃபினான்ஸில், க்ரோத், எஜுகேஷன், எங்கே வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சிம்மத்துக்கு நான் ஒரு இது குட் நியூஸாக சொல்கிறேன். இந்த 137 நாட்கள் வக்ர சனி நீங்கள் எதெல்லாம் ஏடாகுடமாக போகணும்னு நினச்சிங்களோ அதுவே அழகாக அலைனாய் ஒன்றா வந்து நிற்கும். வாழ்த்துக்கள். இந்த சனியுடைய வக்ர கால பலன்கள் ஒரு பொது பலன் தான். இதில் நிறைய பேர் கேட்பீங்க, இது எந்த டேட்லேருந்து எந்த டேட்? 13th ஜூலை, 13 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 27 வரைக்கும் வக்ர காலம். மீன ராசியிலே தான் இருப்பார், கும்பத்துக்கு வர மாட்டார். ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது வந்து மார்ச் 29, 2025. இப்போ இதே 2025 ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 வரைக்கும் சனி பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும். இதுதான் இதோடைய கால்குலேஷன். சில பேர் கேட்டாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கலைன்னு சொல்கிறாங்க, எது உண்மை? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடக்கலைன்றது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் ஃபாலோ பண்ணுற ஒரு விதிமுறைப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆஸ் பர் அஸ்ட்ரானமி சாட்டனுடைய டிரான்சிஷன் ஆல்ரெடி நடந்தது, அது இப்போ வக்ரமும் அடையுது. அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம் நல்லாவே புரிஞ்சு வரும். அதனால் குழப்பம் வேண்டாம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி சனி இந்த வக்ர காலங்கள் நடக்கும் பொழுது இந்த பாஸ்டில் வந்து பண்ண பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்க, உலகத்துக்கு நல்லதா? பொதுவாக சனி வக்ரம் அடைஞ்சா உலகத்துக்கு நல்லதா அப்படின்னா, மீனமில் சனி இருக்கும்போது வரும்போதே நம்ம முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுத்தோம். உலகத்தில் உள்ள பேரழிவுகள், குறிப்பாக வந்து நீர் சம்பந்தப்பட்ட பொருள், கடல், அதே மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள், வெள்ளம் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கடல் வழி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கையாக கொடுக்கும்னு நம்ம சொன்னோம். பட் இதெல்லாம் வந்து இப்போ ரிசால்வ் பண்ணுற ஒரு டைமாக வக்ர காலம் அமையும். ஸோ இந்த வக்ர காலம் என்பது என்னெல்லாம் அது ட்ரபிளை க்ரியேட் பண்ணிச்சோ, என்னெல்லாம் அது ட்ரபிளை கொடுத்துட்டே இருந்ததோ, அதை வந்து எப்படியாவது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த வக்ர காலம் பயன்படும். பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு ஆக்ரோஷமாக தெரியும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சமாதானப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம். இதை சரியாக புரிஞ்சு பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகமில் சனி சரியாக இல்லை, சனி வந்து என் சார்ட்லேயே சரியாக வரல, உதாரணத்துக்கு சாட்டன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும். எல்லாருக்கும் 8th ஹவுஸ்னாலும் கெடுக்காது. ஒரு பாவியுடைய வீடாக, அதாவது அசுபருடைய வீட்டில் சனி இருந்து அது குரு பார்க்காம சுபர் சேராமல் சனியே சுபத்தன்மையாக இல்லாத கிரகமாக வந்தால், அப்போ தான் வக்ர காலமாக இருந்தாலும் நல்ல காலமாக இருந்தாலும் சாட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் செக் பண்ணிங்க. 8, சம்டைம்ஸ் சில பேருக்கு 2, சம்டைம்ஸ் சில பேருக்கு 4 ஹெல்த்துக்கு. 4ல் சனி தான் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும், 2னா ஃபேமிலி ட்ரபிள், 8னா மாங்கல்ய ஸ்தானம், குடும்ப பிரச்சனை.
7னா பார்ட்னர்ஷிப்பு, 5னா குழந்தை சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி 12னா விரயம்னா எங்கே போனாலும் திரும்ப திரும்ப மாறி மாறி போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அந்த ஹாரோஸ்கோப்பில் சாட்டர்னுடைய பொசிஷன் என்ன, எவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அசுபர்களோட சேர்ந்துருக்காரா, தனியாக இருக்காரா, பார்வையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. அந்த செக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு முறையும் www.lifehoroscope.in வெப்சைட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து என்னென்னா நல்ல தேர்ச்சி பெற்ற என்னுடைய ஜூனியர்ஸ் அஸ்ட்ராலஜி வந்து நல்லா ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற என்னுடைய ஜூனியர்ஸும் இருக்காங்க. ஆன்லைனில் சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான சேவைகளை. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.